என்னை ஆட்கொண்டவனும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, பிரசங்கியின் புத்தகத்தில் 4வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில், ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான், ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. கர்த்தருடைய ஆவியானவர் ஐக்கியத்தின் மேன்மையை குறித்து இந்த இடத்தில் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். கர்த்தர் உங்களுக்கு மிக அருமையான ஆவிக்குரிய சபையில் ஐக்கியத்தை கொடுத்திருப்பார். அந்த இடத்தில் பாருங்கள், நீங்கள் மனம் தளர்ந்து போயிருக்கிற சமயத்தில் அல்லது உங்கள் மனதிலே பலதரப்பட்ட கேள்விகளோடு கூட குழப்பத்தோடு கூட இருக்கும் பொழுது, உங்களோடு கூட இருக்கிற அந்த ஆவிக்குரிய ஐக்கியத்தை சேர்ந்தவர்கள் உங்களை பலப்படுத்துவதை பல சமயத்தில் உங்களால் உணர முடிகிறது அல்லவா? அந்த இடத்திலே ஜெபிக்க போகும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை உயிர்ப்பிக்கிறார் அல்லவா? ஒண்டியாய் இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, ஐக்கியத்தை விட்டு வெளியே வருகிறவனுக்கு எப்படிப்பட்ட கேடு ஏற்படும்? ஐயோ என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவனை தூக்கி விடுவதற்கு ஆள் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் ஐக்கியத்தில் இருக்கிற ஒரு மனிதன் விழும் பொழுது அவனுடைய உடனாளி என்ன செய்வான்? உடனே அவனை தூக்கி எடுப்பான். ஏன் சோர்ந்து போயிருக்கிற? ஏன் இன்னைக்கு உனக்கு முகம் ரொம்ப வாடலாக இருக்குது? ஏன் இன்றைக்கு சபைக்கு லேட்டாக வந்த? ஏன் இன்றைக்கு நீ தளர்ந்து போயிருக்கிற என்று உங்களை விசாரிக்கிறார்கள் அல்லவா? அந்த விசாரணையே அவர்கள் அப்படி அன்பாய் கரிசனையாய் நம்மை விசாரிக்கும் பொழுதே நமக்குள் எவ்வளவு பெரிய ஒரு பலன் ஏற்பட ஆரம்பிக்கிறது அல்லவா? அதிலும் அவர்கள் ஆவிக்குரிய ஆலோசனை உங்களுக்கு கொடுப்பார்கள் என்று சொன்னால் உங்களுக்குள் எவ்வளவு பெரிய எழுச்சி ஏற்பட ஆரம்பிக்கும் பாருங்கள். அருமையான மகனே, அருமையான மகளே, சபை கூடி வருதலை எந்த சமயத்திலும் விட்டுவிடாதிருங்கள். சரியான நேரத்துக்கு கர்த்தரை ஆராதிப்பதற்கு போங்கள். காலம் கடந்து போகக்கூடாது. சரியான நேரத்தில் தேவ சபைக்கு போங்கள். உங்களை முழு மனதோடு கூட அந்த ஐக்கியத்தில் இணைத்து கொண்டு கர்த்தரை துதித்து ஆராதிக்க ஆரம்பியுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் தன் வசனத்தின் மூலமாய் உங்களோடு கூட இடைப்படுகிற வார்த்தைகளை கவனித்து கேட்டு உங்கள் இருதயத்திலே தரித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.